தென்காசியில் அமைச்சர் வருகைக்காக ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களிடம் 10,000 ரூபாய் கட்டாய வசூலில் ஈடுபடுவதாக மருத்துவர் ஒருவர் ஆதங்கத்துடன் பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் இலத்தூரில் புதிய ஆரம்ப சுகாதார நிலைய கட்டட திறப்பு விழா மற்றும் பல்வேறு அரசு நிகழ்வில் பங்கேற்பதற்காக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வரவுள்ளார். இதனை முன்னிட்டு விழா ஏற்பாடு, மேடை அமைக்கும் பணிகள் என பல்வேறு செயல்பாட்டிற்காக ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்தும் 10,000 வழங்க வேண்டும் என்று வாய்மொழியாக உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவர் ஒருவர் ஆதங்கத்துடன் பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. சுகாதார துணை இயக்குனர் திமுக கட்சியைச் சேர்ந்தவர் போல பேசுவதாகவும், அமைச்சர் வருகைக்காக தற்போது 10,000 கேட்பதாகவும், அடுத்து முதலமைச்சர் வருகைக்காக 20,000 ரூபாய் கேட்டால் என்ன செய்வது எனவும் அவர் ஆதங்கத்துடன் பேசியுள்ளார். இந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மினிஸ்டர் வர்றாருன்னா சார், அது அவங்க கட்சியை நடத்துற ஃபங்க்ஷனுக்கு கட்சி நடத்தி போகணும். அரசு விழா எதுக்கு சார் மேடை போடணும்? ஒவ்வொரு பிளாக்லயும் ஒவ்வொரு பிஹெச்சிக்கும் 5,000 ரூபா, 10,000 ரூபா, முதல்ல 5,000 ரூபா, நாங்க இப்ப 10,000 ரூபா கலெக்ட் பண்ண சொல்றாங்க சார். உள்ள இருக்கக்கூடிய ஆயாமாக்கு சேலரி கொடுக்கறதுக்கே முடியல சார். ஆயாமா சேலரிக்கே மாசம் 1,000 ரூபா கொடுக்கறதுக்கே டிடிஎஸ்ல ஃபண்ட் கிடையாது.